மைவி3 குடும்ப உறவுகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ஒரு சில மாவட்டங்களில் தமிழகத்தில் 4-5 மர்ம நபர்கள் சேர்ந்து வீடு வீடாக போய் இனிமேல் மைவி3யில் பணம் வராது, நாமெல்லாம் சேர்ந்து மைவி3 மேலே போலீஸில் கேஸ் கொடுக்கலாம், அப்போ தான் உங்கள் பணம் கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை தூண்டி விட்டுட்ருக்குறாங்க. அதனால் மைவி3 உறவுகள் ரொம்ப உஷாராக இருங்க. இது போன்ற கருப்பு ஆடுகள் நம்ம நன்மைக்கு வேலை செய்யலை, அவங்களோட ஆதாயத்துக்காக தான் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல புரியணும். மைவி3 பேமெண்ட் நிலவரம், கம்பெனிக்கு எதிராக சதி செய்பவங்களோட முக்கிய ஆதாரம், வெளியீடு, இதை எல்லாமே தி கேடிவி சேனலில் ரொம்ப விரிவாக பேசியிருக்கிறாங்க கார்த்திக் பிள்ளை என்பவர். நீங்கள் எல்லோரும் மைவி3யில் உள்ள ஒவ்வொருத்தரும் அந்த வீடியோவை போய் பாருங்கள். அப்போ தான் நம்ம கம்பெனியை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவங்களோட சதி வேலைகள்லாம் வெளியாகிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொன்றா. நம்ம மக்கள் இப்போ விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய நேரம். நம்ம கம்பெனிக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் நாம் கம்பெனியை சப்போர்ட் பண்ணணும். எம்டி அவர்கள் முன்ஜாமீன் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வீடியோவில் பேசுவாங்க. அப்போ பேமெண்ட் பற்றி சொல்லுவாங்க. அது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் நம்ம யாருமே நம்ப வேண்டாம். இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துறது நம்ம டென்ஷன் ஆகிறதுக்காக அவங்க எடுக்கிற முயற்சி. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தி நாம் டென்ஷன் ஆனோம் அப்படின்னா அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் நாம் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கவனத்தில் கொள்ளாமல் எம்டி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருங்க. தயவு செய்து உங்களை பலிகடாவாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. நம்ம எம்டி தான் பேமெண்ட்டோட நிலவரத்தை பற்றி நமக்கு சொல்லணும். வேறு யார் சொன்னாலுமே நீங்கள் நம்ப வேண்டாம். எந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, எந்த நியூஸ் சேனலாக இருந்தாலும் சரி, யார் சொல்கிறதையும் நம்ம நம்ப வேண்டாம். இன்னும் ஒரு 2-3 நாட்களில் எம்டியோட வீடியோ வரும். அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பேமெண்ட் பற்றிய தெளிவான விவரத்தை எம்டி அவர்களே சொல்லிடுவாங்க. நம்ம எல்லாருமே நிறைய கமிட்மெண்ட்களோட பணம் வருமோ வராதோ அப்படிங்கிற டென்ஷனோட எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறீங்கிறது எனக்கும் புரியுது. நானும் உங்களில் ஒருத்தியாக இருந்து தான் பேசிகிட்ருக்கிறேன். நம்ம எம்டி மேலே தனிப்பட்ட முறையில் நிறைய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எம்டி யாரையும் கஷ்டத்தில் தள்ள மாட்டாங்க. இது வரைக்கும் மக்களோட நன்மையை பற்றி மட்டும்தான் யோசிச்சுருக்காங்க. இனிமேலும் அதை பற்றி தான் யோசிப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். சில சிஎம் மெம்பர்ஸ்க்கு, அத்தாரிட்டி மெம்பர்ஸ்க்கெலாம் வாட்ஸ்அப்பில் அவங்கள அப்ரோச் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பில் நீங்களும் சிஎம் மெம்பர் தானே, நான் ஒரு அத்தாரிட்டி மெம்பர்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு இனிமேல் நம்மளுக்கு பணம் வராது, நம்ம எல்லாம் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி அவங்க அப்படியே பேசி ஒரு கட்டத்தில் நம்மளை போலீஸ் ஸ்டேஷன் வர வைக்கிறதுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்டேயும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்குங்க. எந்த அறிமுகம் இல்லாத ஒரு நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தாலும் நீங்கள் அவங்கள ஒரு சந்தேக கண்ணோடையே பாருங்கள். அவங்களோட டேஷ்போர்டு யூசர் நம்பர் முதல்ல அவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்க அதை சரியாக அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிங்க. அவங்க நெகட்டிவாக பேசும்போது நீங்கள் அவங்களுக்கு கம்பெனி கொடுத்து தயவு செய்து பேசாதீங்க. ஏன்னா அப்படி பேசும்போது உங்களுக்கு தான் மனசில் குழப்பம் வருமோ தவிர அவர் உங்களை குழப்புறதுக்காக தான் உங்ககிட்ட பேசுகிறாரு. ஸோ அவருடைய எண்ணம் நிறைவேறும். நீங்கள் வீணாக குழப்பத்துக்கு உள்ளாவீங்க. இது உங்கள் மனசை தான் பாதிக்கும். இன்னும் ஒரு 3 நாள், எவ்வளோ நாள் பொறுத்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தான். அந்த 3 நாள் நம்ம பொறுத்தோம் அப்படின்னா எம்டி நம்மளுக்கு பேமெண்ட் எப்போ கொடுப்பாரு, எப்படி கொடுப்பாருங்கிற முழு டீட்டெயிலும் சொல்லுவார். அதை கேட்டு நாம் தெளிவு பெறலாம். அதுவரை பொறுமையோடு காத்திருங்கள். நம்ம மைவி3 அத்தாரிட்டி மெம்பருக்கு ஒருத்தர் சேட் பண்ணியிருக்காரு. அந்த சேட் பண்ண வீடியோவையும் ஆடியோவையும் நான் இதோட அட்டாச் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள் நண்பர்களே. குரூப்பில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்கள். ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார் ஒரு 10 மணிக்கு போல். நான் அது மாதிரி என் பேர் ஸ்ரீகாந்த். நான் அது மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் அத்தாரிட்டி மெம்பராக இருக்கேன். இப்போ இருக்கிற மைவி3 ஆட்ஸ் இப்போ வரைக்கும் எந்த கண்டிஷனில் போகுது,
இல்லை உங்களோட மனநிலை என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா பணம் வந்து உங்களுக்கு 2 மாதத்துக்கு மேலே தான் வரும், 2 மாதம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்புறம் பேச ஆரம்பித்தார். நான் அதுக்கு அவர்கிட்ட சரி நீங்கள் உங்களோட டேஷ்போர்டு அனுப்பிச்சி விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அவர் டேஷ்போர்டு இல்லைங்க, அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அதுன்னு சொல்லி கொஞ்சம் சமாளித்தார். அப்படி இருந்துமே இல்லை நீங்கள் அதை அமுச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி நானும் கேட்டேன். அதுக்கு அவர் ஒன்று அமுச்சு விட்டார். அது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதை நீங்களே பாருங்கள். நான் உங்களுக்கு எனக்கும் அவருக்கும் 2 பேருக்கும் அந்த ஒரு கான்வர்சேஷன் ஒன்று நடந்துச்சு, ஃபுல்லாக சாட் பண்ணது. அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு அமுச்சு விட்றேன். நீங்கள் இந்த ஆடியோவை கேட்டுட்டு நீங்கள் அதை கொஞ்சம் பேக் சைடில் பாருங்கள். ஆடியோ ஃபுல்லாக கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கீழே போய் பாருங்கள். நான் அதை சென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேருந்து நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நிறையா உங்களுக்கு ஃபேக் கால்ஸ் வரும். உங்களுக்கு நிறையா ஃபேக்கு ஐடியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் எனக்கு இந்த மெசேஜ் வந்துச்சு. ஸோ அதனால் எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறுவனத்தில் வந்து சேலரியே போட மாட்டாங்க. ஐ மீன் உங்களோட வருமானத்தை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நிறுவனம் அவ்வளோதான் க்ளோஸு, இல்லை உங்களுக்கு 4 மாதம் கழிச்சு தான் கிடைக்கும், 5 மாதம் கழிச்சு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ பொருளையை ஃபுல்லாக போய் கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் யாரும் எதுவும் நம்பாதீங்க. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. சரிங்களா? ஓகே, நன்றி. அத்தாரிட்டி மெம்பரின் வாட்ஸ்அப் ஆதாரங்கள் இதோ. கருப்பாடுகள் நம்மை சுற்றி வருகின்றன. நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வோம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம்.